கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் தீத்து 2 அதிகாரம் 14 நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தீத்து 2 அதிகாரம் 14 நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. யாரை பற்றி சொல்கிறது அப்படின்னா ஏசப்பாவை பற்றி. நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய சாபங்களுக்காக, நம்ம செஞ்ச தப்புங்களுக்காகலாம் அவர் ஒப்பு கொடுத்தாரா. ஆமென். நான் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உன் பாவத்துக்காக நான் மறித்தேன், உனக்காக நான் மறித்தேன், உனக்காக நான் உயிரோடு எழுந்தேன்னு சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்களே பாவம் மன்னிக்கப்படுமா, ஏசுப்பா என்னை மன்னிப்பாரா, நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேனே, பெரிய பெரிய தப்புலாம் பண்ணிட்டேனே, ஏசுப்பா என்னை மன்னிப்பார். உங்களுக்கு பதில் சொல்கிறார், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஏன்னா உனக்காக என் உயிரையே நான் கொடுத்துட்டேன், உனக்காக உயிரோடு எழுந்தேன், உன்னை என் சொந்த ஜனமாக மாற்றுறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன் ஏசப்பா சொல்கிறார். ஆமென். தமக்குரிய சொந்த ஜனங்களாக நம்மளை மாற்றுறதுக்காக கர்த்தர் இதெல்லாம் பண்ணாராம். ஏசப்பா இதெல்லாம் பண்ணார். இந்த வசனம் சொல்லுது. இன்னைக்கும் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு வேணுமா, ஏசப்பாவோட சொந்த பிள்ளையாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா, உங்கள் பாவத்தை எல்லாத்தையும் இப்பொழுது அறிக்கை செய்து விட்டுடுங்க. அவரோட ரத்தத்தினால கழுவப்படுங்க. அவரை உங்கள் இருதயத்தில் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு புது ஆரம்பத்தையும் புது வாழ்க்கையும் தந்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாமே செய்து முடிச்சிட்டார், இனிமேலும் செய்வார். ஆமென்.